மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் அன்பு வேண்டுகோள் வெளியான அடுத்த சில மணி நேரத்திலேயே தமிழகம் முழுவதும் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் நீர்மோர் பந்தல்களை திறந்து சுகாதார முறைப்படியும் அன்போடும் பரிவோடும் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். வெயிலின் தாக்கம் இப்பொழுதே தொடங்கிவிட்டதால் அஇஅதிமுக தொண்டர்கள் தாங்கள் வாழும் பகுதிகளில் எவ்வித ஆடம்பரமுமின்றி எளிமையான முறையில் ஆங்காங்கே குடிநீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை உடனடியாக அமைத்து மக்களின் தாகத்தை தணிக்க வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அன்பு வேண்டுகோள் விடுத்திருந்தார். மக்கள் முதல்வரின் வேண்டுகோளை நிறைவேற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் உடனடியாக ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்களை திறந்து மக்கள் பணியாற்ற தொடங்கியுள்ளனர். குடிநீர் மற்றும் நீர்மோர் அல்லாமல் தர்பூசணி, வெள்ளரி, இளநீர், குளிர்பானங்கள் போன்றவற்றையும் கழக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். சென்னை தேனாம்பேட்டையில் மாணவரணி சார்பிலும் சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் உள்ளிட்ட இடங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தல்களை அமைச்சர் திருமதி ப. வளர்மதி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், பழங்கள், மோர் போன்றவற்றை வழங்கினார். கோவை மாநகர் மாவட்டம் உக்கடம் பகுதியில் நீர்மோர் பந்தலை அமைச்சர் திரு எஸ். பி. வேலுமணி திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி, அண்ணா கிராமம், நெல்லிக்குப்பம், மேல்பட்டாம்பாக்கம் ஆகிய இடங்களில் நீர்மோர் பந்தல்களை அமைச்சர் திரு எம். சி. சம்பத் திறந்து வைத்தார். எல்டாம் சாலை பகுதியில் மாணவரணி செயலாளர் திரு எஸ். ஆர். விஜயகுமார் எம்பியும், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருவொற்றியூர், காஞ்சிபுரம் பேருந்து நிலையம், செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம், காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம், வாலாஜாபாத், தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை, வேலூர் மாநகராட்சி அலுவலகம், ஆற்காடு பேருந்து நிலையம், அண்ணா சிலை அமைந்துள்ள பகுதி ஆகிய இடங்களில் அஇஅதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டு மக்களின் முதல்வர் ஆணைப்படி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. நாகை மாவட்டம் செம்பனார் கோவில், மயிலாடுதுறை, மாப்படுகை, தூத்துக்குடி, கோவில்பட்டி, எட்டயபுரம் சாலை, தூத்துக்குடியில் மாநகராட்சி அலுவலகம் மற்றும் ஜெயராஜ் சாலை ஆகிய இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நீர்மோர் பந்தல் திறக்கிறதுக்கு அம்மா உத்தரவிட்டு இருக்காங்க. இது தூத்துக்குடி மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை காவல் நிலையம், பேருந்து நிலையம், அண்ணா சாலை உள்ளிட்ட 3 இடங்களிலும் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்திலும் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளன. மக்களுக்காக இங்க ஃப்ரீயா வாட்டர்மெலன், இளநீர் எல்லாமே தராங்க. மக்களோட தாகம் தெரிஞ்சு அம்மா எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதனால அம்மாவுக்கு நன்றி.